இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஆல்ரெடி வந்து நீங்க அமேசான்லயோ இல்ல நைக்காலயோ வந்து த்ரைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைட்டமின் சி வந்து விக்குது. இந்த கம்பெனில வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து விற்கிறாங்க. ஏர் சீரம் இதெல்லாம் கூட வித்துட்டு இருக்காங்க. எனக்கு ரீசெண்டா நிறைய ரெக்கமெண்டேஷன் இது வந்தது. ஸோ நான் பொதுவாகவே ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன் அப்படின்னா அதோட இன்கிரிடியன்ட் லிஸ்ட் பார்ப்பேன். இதோட இன்கிரிடியன்ட் லிஸ்ட் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸோ அதனால தான் நான் இதை வந்து வாங்கியிருந்தேன். ஸோ பிரச்சனையே என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வைட்டமின் சி சீரமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கலர் வந்து ஒரு இண்டிகேஷன். அது வந்து ஒரு எல்லோ டின்ட்ல இருக்கு எக்ஸ்ட்ராவா அப்படின்னீங்கன்னாவே அது வந்து ஆக்சிடைஸ் ஆயிடுச்சு, அந்த ப்ராடக்ட் பெருசா யூஸ் ஆகாது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இதை வந்து நான் நைக்காலையும் வாங்கியிருந்தேன், அமேசான்லயும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ண நைக்கால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாவே வந்து ஆக்சிடைஸ் ஆனதுனால நான் ரிட்டர்ன் வந்து போட்டுட்டேன். ஸோ திருப்பி வந்து அதே ப்ராடக்ட்டை எனக்கு திருப்பி அமேசான்ல வந்து ஆஃபர்ல வந்ததுனால நான் திருப்பி அதில் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தேன். அமேசான்ல ரிசீவ் ஆனதும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் வந்து அதே ஆக்சிடைஸ் ப்ராப்ளமோட தான் வந்தது. சரி, ரெண்டுத்துலையுமே இதே பிரச்சனையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அமேசான்லேயே வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஏன்னா அது ஒன்றுத்துக்கு உதவாது அப்படின்னு ஆனதுக்கப்புறம் அதை வாங்கி எனக்கு பிரோஜனம் இல்லையா. ஸோ அதனால நான் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்லை இதை நான் ரிட்டர்ன் பிக்கப் எடுக்கிறது கூட அவங்களுக்கு முடியாதுன்றதுனால காசு வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க, ப்ராடக்ட்டை நம்மளே வச்சுக்க சொல்லிட்டாங்க. பட் இது என்கிட்ட இருந்தேன்னு அவங்க கிட்ட இருந்தேன்னு எதுக்கும் உருப்பட போறது கிடையாது. ஸோ இது ஏன் இப்படி நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இதோட கலர் வந்து பாருங்க, டிராப்பரும் ஒழுங்கா ஒர்க் ஆகல. இந்த கலர் பாருங்க எவ்வளவு டர்பிடா இருக்கு. அதே மாதிரி ஆம்பர் கலர்னு சொல்லுவோம் இந்த கலரை நாங்க. ஸோ இந்த கலர்ல இருக்கும்போது இது ஆல்மோஸ்ட் இல்ல ஃபுல்லாவே ஆக்சிடைஸ் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 டிண்ட் எக்ஸ்ட்ரா ஆச்சு அப்படின்னா இது ஃபுல்லாவே ஆக்சிடைஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இது வந்து எதுக்குமே பிரயோஜனப்படாத ஒரு பொருளை நான் வச்சிருக்கிறதுல எனக்கு யூஸே இல்லை. அதனால நான் என்ன பண்ணேன்னா, டைரக்டாவே வந்து த்ரைவ்க்கு கஸ்டமர் கேருக்கு கான்டாக்ட் பண்ணி நான் கேட்டிருந்தேன். சாட்ல தான் பேசியிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து எங்க வெப்சைட்ல வாங்கல, நீங்க அமேசான்லயும் நைக்காலயும் தானே வாங்குனீங்க, நீங்க அங்க போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க அப்படின்னுட்டாங்க. நான் சொன்னேன், இல்ல இது வந்து என்னன்னா உங்களோட ப்ராடக்ட் வந்து சீல்டா பெர்ஃபெக்ட் சீலோடு எனக்கு வந்திருந்தது. ஸோ இது வந்து அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுல எனக்கு எந்த பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா மேனுஃபேக்சரிங் டேட்டு எக்ஸ்பைரி டேட் எல்லாமே வந்து ப்ராப்பரா இருக்கும்போது இது வந்து கம்பெனி சைடு தான் ப்ராப்ளம். ஏதாவது ஒரு வெப்சைட்ல தப்பா வந்தா பரவாயில்லைங்க, அது எப்படி நைக்காலையும் வரும் அதே மாதிரி அமேசான்லயும் இதே மாதிரி வரும் அப்படின்னு கேட்டா, இல்ல இது எங்களோட இது கிடையாது, நீங்க வந்து அமேசான்லயும் நைக்காலையும் தான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு எனக்கு ரெஸ்பான்ஸே இல்லை. அதோட அவங்க சேட்டை வந்து குவிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ நீங்க இந்த மாதிரி கம்மி ரேட்டுக்கு வைட்டமின் சி கிடைக்குது அப்படின்னா இந்த மாதிரி சீரம்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. இது உதவாத ஒரு ப்ராடக்ட் தான். ஏன்னா இந்த மாதிரி ஆக்சிடைஸ் ஆயிடுச்சு அப்படின்னாவே அந்த ப்ராடக்ட் நீங்க தூக்கி போட வேண்டியதுதான். இந்த மாதிரி ஆக்சிடைஸ் அப்படின்னா என்னன்னா, புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இது வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இது யூஸ் இல்ல, நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கறது அர்த்தம். பேக்கேஜிங் நல்லா இருக்கு, ஆம்பர் கலர் பாட்டில்ல தான் கொடுத்துருக்காங்க, இன்கிரிடியன்ட் லிஸ்ட் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆனா உள்ள இருக்கிற ப்ராடக்ட் ஒன்னுத்துக்கு உதவாத ப்ராடக்ட். அப்ப வைட்டமின் சி சீரம் எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, நீங்க எந்த பிராண்ட்லனா வாங்குங்க, ஆனா அது வந்து நல்ல ஒரு கலர் பாட்டில்ல இருக்கணும். அதாவது ஆம்பர் கலர்னு பொதுவா சொல்லுவோம், ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் டிண்ட் இருக்கும்ல, நம்ம சிரப் வரும்ல அந்த பாட்டில் இருந்தா பெட்டர். அது வந்து பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆக ஆக நமக்கு வந்து அந்த பாட்டிலோட கலர் வந்து இன்டென்ஸா இருக்கும். இல்ல அப்படின்னா இது இன்னொரு ஒரு பிராண்டோடது. இந்த பிராண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. ஸோ இதுதான் ஒரிஜினலா வைட்டமின் சியோட கலர். கலர் லைட்டா இருக்கலாம் அவ்வளவுதானே தவிர அந்த கலர்ல நான் காட்டின எல்லோ கலர்ல இருந்தது அப்படின்னா அது நீங்க வாங்காதீங்க, தூக்கி போட்டுருங்க. சப்போஸ் நீங்க யாருன்னா தெரியாம வாங்கிட்டு இருந்தாலும் இதை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க, இதை குப்பை தொட்டியில போட்டுருங்க.